தேர்ஸ்டே லஞ்சே இல்லாம லஞ்ச் பேக் தூக்கிட்டு வந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை, பக்லாவாஸ் ட்ரை பண்ணேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே மல்டிபிள் லேயர்ஸ் வச்சு ட்ரை பண்ணேன். அப்போ நல்லா தான் வந்திருந்தது. சரி ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிகாஸா மாற்றுவோம்னு சொல்லிட்டு சிகாஸ் டைப்ல ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஸ்ட்ரெயிட்டா ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடியே பாபா கோயிலுக்கு போயாச்சு. அங்க போய் ஃபுட் இருக்காதுன்னு நினைச்சோம், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் சாம்பாரோட சாப்பாடு செமையா இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஈவினிங் வரும்போது சரியான பசி. சரி ஓகே ஒரு பிளேட் மோமோஸ் சாப்பிடலான்னு பெரிய பெரிய மோமோஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். செம்ம ஸ்பைசியா இருந்துச்சு. அது சாப்பிட்ட நேரமா என்னன்னு தெரியல, பயங்கரமா பசியை தூண்டி விட்டுச்சு. இதுக்கு மேல பாடி தாங்காது, தண்ணியை குடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு தண்ணியவே குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் நைட்டு வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு சிம்பிளா ஏதாவது பண்ணியிருக்கலாம். பைத்தியம் மாதிரி இந்த 4 லேயர் பரோட்டா பண்றேன்னு சொல்லி இருந்த வேலையை எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுட்டேன். ஐயோ வேலை நிறையா இருக்கே, தனியா செய்ய முடியாதுன்னு அப்படி இப்படி பேசி இவங்களையும் சேர்த்து உள்ள இழுத்து விட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பன்னீர் தேச்சா ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். கரெக்டாக தான் ஸ்பெல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தீச்சா தேச்சா செமையா இருந்தது டேஸ்ட்.